ரைட். நமக்கு ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைங்க. நம்ம அந்த உறவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நம்ம இப்படி உட்கார மாட்டோம். நல்லா ஃப்ரீயாக நம்ம வீட்டில் எப்படி உட்காரோம், வீட்டில் எப்படி உட்காரோம், ஃப்ரீயாக உட்காடுறோம். அடிக்கிறது என்ன, கிள்றது என்ன, ஒரு சைல்டு மாதிரி இருக்கிறோம். எல்லாருக்குள்ளும் ஒரு சைல்டு இருக்கா, குழந்தை இருக்கா, சேம். நம்ம நம்மளை என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு சிஸ்டரா, ஒரு இன்லாவா, மதர் இன்லாவா, சிஸ்டர் இன்லாவா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அப்படியே அதுக்குள்ளவே நம்ம வாழ்ந்துடும். ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணாக்கா வீட்டுக்கு வரும்போது இந்த டீச்சரையே கொண்டு வரும். அப்படி இல்லை, நம்ம எல்லாமே ஒரு குழந்தை தான். ரைட். எல்லாருக்கும் குழந்தைங்க பண்ணுறது பிடிக்கும், ரசிப்போம், ஆனால் கண்டிப்போம். ரைட். அந்த ஆடுற டைமில் ஆடிட்டோம், படிக்கிற டைமில் படிக்கிட்டோம், மற்ற டைமில் ஞானமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு எல்லாம் அப்படியே ஃப்ரீயாக அவங்க கை கட்டாதீங்க, அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங் கிடையாது, இது நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிற ஒரு மீட்டிங், சரிங்களா? ஸோ என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நிறைய நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ணி ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பில். நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே நல்ல விஷயம் போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா க்ளீன் பண்ணணும் அந்த இடத்த. நம்மளுடைய ஹார்ட் ஆகட்டும், மைண்ட் ஆகட்டும், சரிங்களா? ஸோ நம்மளை ஃப்ரீயாக விடுங்க. அப்படியே நீங்களாக இருங்க. நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க, யோசித்து பாருங்கள். அப்படியே ஜஸ்ட்டு கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணுங்கள், அந்த உலகத்துக்குள்ளே போங்க. அதுதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதெல்லாம் நாலேஜ், நம்மளை வளர்த்துக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைச்ச நாலேஜ், எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், ஒரு மதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, பிரதர் சிஸ்டர், எனி ரிலேஷன்ஷிப் நமக்கு வாழ்கிறதுக்காக கற்றுக் கொடுத்த காரியங்கள். ஆனால் நம்ம ஒரிஜினாலிட்டி, ஐடென்டிட்டினா நம்ம ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஏசப்பா ஒரு தகப்பன், சரிங்களா? ஸோ அந்த உறவுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வி வில் நாட் ஃபீல் ஷை. அவங்கள பார்த்தா நமக்கு ஷை ஆகாது, இவங்கள பார்த்தா நம்மளுக்கு பேசக்கூடாதுன்னு தோணாது. எல்லாரோட நம்ம மிங்கல் ஆகிடுவோம். நம்ம ஃபேமிலி, நம்ம அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம மிங்கல் ஆகி பேசுவோம், சரிங்களா? நம்ம ஓப்பனப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு உள்ள மைண்டுக்குள்ளே போகிறோன்னா நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு ஓப்பன் அப் ஆகணும், சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் என்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அதை மைண்டுக்கு கொண்டு நம்ம அப்படியே கண்களை மூடி அதை ஜஸ்ட்டு கேன்சல் பண்ண போகிறோம், சரிங்களா? இது என்ன பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 100 பாசிட்டிவ் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஹேவ் கெப்பாசிட்டி. அதான் ஆண்டவர் சொன்னார், வாய்க்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும், உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாதுப்பா. யூ ஈட் எனி திங், யூ பிளஸ். அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதித்து யூ ஈட் எனி திங், இட் டசன்ட் மேக் யூ அன்ஹோலி, ரைட்? ஸோ அதே போல் தான் நம்ம இன்றைக்கி எல்லாம் அந்த நெகட்டிவான காரியங்களை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ மேபி நம்ம பேரண்ட்ஸே சொல்லியிருக்கலாம், நம்ம அப்பா அம்மா கூட சொல்லியிருக்கலாம், நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எப்பயோ ஒரு நாள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இன்றைக்கி நம்ம அதை பிரேக் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடலாம் ஒரு செகண்ட். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்பா, நம்ம பரலோக பிதாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். நாங்களாக வந்திருக்கோம். எஸ் எஸ் ஜீசஸ். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறா. நாங்கள் இருக்கிற வண்ணமாக வந்திருக்கோம் சுவாமி.
எங்களை நீங்கள் விரும்புகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க. எஸ், நான் விரும்புகிற பாத்திரம் அல்ல, என் கணவர் விருப்பப்படுற பாத்திரம் அல்ல, என் தாய் தகப்பன் விருப்பப்படுற பாத்திரம் அல்ல, மற்றவங்க எனக்கு கொடுத்த ஐடென்டிட்டியும் அடையாளமோ அல்ல. என் தேவனாகிய கர்த்தர், என் தகப்பன் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறீங்க நெற்றியில். யூ பிலாங்ஸ் டு மீ. நீ என்னுடையவள், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனவாட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்ட அந்த அடையாளம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சுவாமி. இந்த மனுஷர்கள் தாயின் கருவில், ஈவன் சில பேர் நான் பார்க்குறேன், ஐம் சீயிங் இன் மை ஸ்பிரிட், ஒரு சில பேரை அம்மா வயிற்றுல இருக்கும் போதே சில பேர் கர்ஸ் பண்ணியிருக்காங்க. பொட்டை புள்ளியா உனக்கு பொட்டை புள்ள பொறுக்க போதா, இது பொட்டை புள்ளியாக இருந்தால் இதை கழிச்சிரு, இதை வைக்காத அப்படின்னு சில பேர் உங்கள் மேலே சாபத்தை பேசியிருக்காங்க. கர்ஸ்டு ஸ்பீச் ஃபியூ பீப்புள். அது கூட உங்களை பாதிக்கும், உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். அது கூட நீங்கள் நினைக்கலாம், என்ன ஏசப்பா நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், எவ்வளோ நான் பாசிட்டிவாக இருக்கேன், எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது, பிளஸ்ஸிங்ஸை தடை பண்ணுது, என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு, ஸோ அதை கூட நான் பரிசுத்தப்படுத்தி அதை கூட நீக்கி போட்டு நிற்கிறோங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை எங்கேருந்து போகும்போது யூ வில் பி பிளஸ்ஸட் விமன், யூ ஆர் பிளஸ்ஸட். உங்களை பார்க்குறவங்க சொன்னோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன், நீ கோடியில் ஒருத்தின்னு உங்களை ஐடென்டிட்டி பண்ணோம். நீங்கள் கோடியில் ஒரிஜினலாக இருப்பீங்க. எந்த இடத்துல போய் நீங்கள் நின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. நார்மல் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, நார்மலாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் மீது ஒரு மகிமையும் ஒரு பிரகாசம் நிற்கும். அதை நீங்கள் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்க பார்த்து ஐடென்டிட்டி பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஈவன் உங்களுடைய எனிமீஸ் கூட அதை பார்ப்பாங்க. எஸ், ஆண்டவர் இந்த அனாயிண்டிங்கை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஐ பிலீவ் தட். எஸ் ஜீசஸ். கண்களை மூடலாம் அப்படியே பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வரும். எஸ் ஜீசஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும், ஒவ்வொரு அம்மாமார்களையும், சகோதரிகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. விசேஷமாக ஆண்டவரே, தாயின் கருவில் ஆண்டவரை இவங்க உருவாக்குறதுக்கு முன்பதாகலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களை குறித்து பேசின எல்லா நெகட்டிவான அஃபர்மேஷன்ஸை, வார்த்தைகளை, கர்ஸை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால நான் கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே. கேன்சல் பண்ணுறேன். அவைகள் ஒன்றும் வாய்க்கக்கூடாது. எஸ் ஜீசஸ். இப்போ இந்த நிமிஷத்தில் இந்த பரலோகத்திலிருந்து உம்மோடைய ஆண்டவரை, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்ட சுவாமி. இங்கிருந்து போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை, கால் மிதிக்கிற இடத்துலலாம் ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை, சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம். கால் மிதிக்கிற இடமெல்லாம் தெய்வ பிரசன்னம் ஆண்டவர் கட்டவிழ்க்கப்பட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மீது ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன். எஸ், எல்லாம் நெகட்டிவாய் பேசப்பட்ட, ஒருவேளை அவங்களே பேசியிருக்கலாம், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு பேசிட்டு மறந்து போயிருக்கலாம். அந்த வார்த்தையை கூட ஆவியானவர் சொல்கிறாரு, அது கூட உன்னை பாதிக்கும் மகளே. நீ அமைதி, இப்போ சந்தோஷமாக இருக்கிற, 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, ஏன் 10 நிமிஷம் முன்னாடி கூட நீ ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். அது கூட உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். தீமையானது ஒன்றும் வாயில் வரக்கூடாது. கோபம் கொண்டும் நீ பாவம் செய்யாதன்னு வசனம் சொல்லுது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை அஃபர்மேஷன் பண்ணலாம். எஸ், எல்லா நெகட்டிவான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நான் கேன்சல் பண்ணுறேன். பரலோகத்தில் எல்லாம் இந்த காரியங்கள் கேன்சல் ஆனதுக்காக நன்றி. இயேசுவின் நாம் நம்ம கரங்களை தட்டி எஸ் நம்ம ரிசீவ் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உமன்ஸ் டேக்கு ஏசப்பா ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லுங்க? யூ ஆர் பிளஸ்ஸட். இனி உங்கள் மேலே யாரும் கை நீட்டி சொல்ல முடியாது நெகட்டிவான வார்த்தைகளை. அது உங்களை பாதிக்காது. யார் வந்தாலும் உங்கள் எதிரில் சொல்லுங்கள், உங்கள் எதிரியே வரட்டும், ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள்.
ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, if he is not eligible, she is not eligible for the blessing, it will come back to you. Even same manner, curse, negative words also come back to you. If you curse, if you say any negative words, it will come back to you. நீங்க சொல்ற ஒரு நன்மையான வார்த்தை உங்க குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கும், உங்களை தான் ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும். நீங்கள் அப்படியே படறி போகிற ஆறுகளை போல பரவி போவீங்க. இன்னைக்குலேருந்து எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறவங்களுக்குள்ள அப்படி என்னவோ செய்யுது சிஸ்டர், எனக்கு தெரியல, என்னவோ பண்ணுது, ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட். அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. God சொல்றாரு, this is the special gift from my side, from heaven, women's டேக்கு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், என் பொண்ணுக்கு அப்பாவுடைய கிஃப்ட்டு இதுதான். உங்கள் டேடி என்ன கொடுத்துருக்காரு இன்னைக்கு கிஃப்ட்டு? யூ ஆர் பிளஸட் ஒன், யூ ஆர் பிளஸட் விமன். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஆசீர்வாதம் நிற்கும். நீங்கள் எங்கே போகிறீங்களோ செழிப்பு வரும், சமாதானம் வரும், அந்த இடத்துல ஆரோக்கியம் வரும். அப்போது நீங்கள் போகிற இடத்துலையே அப்படி இருக்கும், நீங்கள் நடக்கிற இடத்துலையே அப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதை ஆண்டவர் ஸ்டஃப் பண்ணுறார். காட் இஸ் கோயிங் டு ஸ்டஃப் இன்சைட் யூ த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு எல்லாரும் கோல்டு கிஃப்டாக கொடுக்குறாங்க, டைமண்ட் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஒரு விமனை வந்து சந்தோஷப்படுத்தணும். என் ஒய்ஃபை என்னெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட ட்ரை பண்ணுறாங்க, சில பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை உண்மையாகவே கொடுக்குறாங்க, ஓகே. பட் நம்ம அப்பா கொடுக்குறது இட்ஸ் வெரி ட்ரூ. அது உண்மையானது. அது யாருமே பறித்து கொள்ள முடியாது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இருக்கும். நமக்கு ஒரு 50 years ஆயிடுச்சுன்னா, 50-60 years ஆயிடுச்சுன்னா நம்ம அழகெல்லாம் போயிடும். அப்போது நம்ம யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஹஸ்பண்ட் கூட, மற்றவங்க கூட நம்ம கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கிஃப்ட் இருக்குது தெரியுமா, அப்பா கொடுத்தது. நம்ம கடைசியாக நம்ம மண்ணுக்கு போகிற வரைக்கும் நம்மளோட கூட வர கிஃப்ட். எந்த நிமிஷத்துலையும் யாரும் நம்மக்கிட்ட கொள்ளையடிக்க முடியாது, எடுக்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. இந்த கிஃப்டை அப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே கொடுத்துருக்காரு. இட்ஸ் வெரி ட்ரூ. நீங்கள் செக் பண்ணி வேணும்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த டெஸ்டிமனி வரும். யூ ஆர் பிளஸட் ஒன்னு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் விட அந்த அனாயிண்டிங்கை ஊற்றப்பட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தரணும்? இந்த நேரம் இந்த மீட்டிங் முடித்து நீங்கள் காலை எடுத்து வைக்கும் போதே கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறாரு. இதுதான் விமென்ஸ் டேக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல கிஃப்ட்டு, ப்ளஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவ்வளோ வருஷம் பார்த்த சிஸ்டர், உங்கள் பேர் பிரின்சி சிஸ்டரை இதுக்கப்புறம் பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வேறு மாதிரி மாற போகிறாங்களா சிஸ்டர்னு கேட்காதீங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் மாறப்போகுது, வே ஆஃப் டாக்கிங் மாறப்போகுது. 5 நிமிஷம் பேசினா சிஸ்டர், இன்னும் 5 நிமிஷம் பேசுங்க சிஸ்டர், உங்கள்கிட்ட நான் பேசுவேன், எனக்கு தெரியல, யூ ஆர் மை டானிக், யூ ஆர் மை மெடிசன் சொல்லுவாங்க ஜனங்க. மேபி எனிபடி, யாராக இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் பேசுங்களேன். நமக்கெல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வடன்னு பேசுவீங்க. நான் கூட டைம் ஆகிடுச்சா இருந்து முடிஞ்சிச்சிங்கன்னா வடன்னு பேசுகிறோம் அதிகமாக அப்படின்னு லேடிஸ் என்ன சொல்கிறாங்க, பேசாத அமைதியே ரொம்ப வடன்னு பேசுகிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பேர் இருக்காது. சிஸ்டர் பேசுங்க சிஸ்டர், எனக்கு என்னவோ செய்யுது, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, என் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நீங்கள் பேசும்போதே எனக்கு பதில் வருதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் விமனாக நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனாக பார்ப்பீங்க. உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது வித்தியாசமாக பார்ப்பீங்க. இது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட், சூப்பரான கிஃப்ட். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் சோதிச்சு பாருங்கள். கர்த்தர் சும்மா ஒரு கிஃப்ட் நைட்டிங்க கொடுக்குறதில்ல, சோதிச்சு பாருங்கள். இது நான் தானா, நாளிலேருந்து நான் எப்படி இருப்பேன், இந்த நிமிஷம் நான் வெளியில் போகிறேன், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், இன்றைக்கி சொன்னதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் டைரியில் எழுதி பாருங்கள். இது அத்தனையும் ட்ரூ. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மெசேஜை நான் ஓப்பனே பண்ணலை, ஐ டென்ட் ஓப்பன்.
நான் 1 வீக்காக உட்காந்து விமென்ஸ் டேக்கு என்ன கொடுக்கணும் டேடின்னு சொல்லி ஐ ப்ரிப்பேர்ட் சம் மெசேஜ். அதை நான் ஜஸ்ட்டு ஒன்று கூட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. டேடி காட் இஸ் டெல்லிங், இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இதை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டேடி காட் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய டைம் முடியுது. தேங்க்யூ வெரி மச். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. நீ நிறைய பேசுறேன்னு சொல்ல மாட்டேன், நாங்களே வந்து பிடிக்கிடுவோம். சரி, இப்போ இந்த பேப்பர் வந்து நான் கொடுக்குறேன். யாருக்கு உங்கள் பேர் எழுத வேண்டாம், உங்கள் நம்பர் எழுத வேண்டாம். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது வந்து இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொன்னால் வெறும் இதில் எழுதுங்க போதும். இன்னைக்கு டைம் இருந்தால் we will answer your questions. அப்படின்னா நம்ம பர்சனலாக பேசுவோம், நம்ம எங்கள் நம்பரை கொடுக்குறோம், நீங்கள் இது பண்ண. அதனால் உங்களுடைய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். எனி கொஸ்டின் உங்கள் பேர் நம்பர்லாம் எழுத வேண்டாம். இப்போ அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒன்று. Praise ye the Lord, hallelujah, praise ye the Lord, hallelujah, praise ye the Lord, hallelujah, praise ye the Lord. Any type of person, you're emotional, you're spiritual, இல்ல உங்களுக்கு என்ன விதமான ஒரு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கும், எந்த எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கிறீங்களோ, anything. Hallelujah, 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 praise ye the Lord. அபி praise யாருக்கு வேணுமோ உங்களுக்கு கொடுங்க போதும். Praise ye the Lord, hallelujah, praise ye the Lord, hallelujah, praise ye the Lord, hallelujah, praise ye the Lord. நம்ம ஏஞ்சல் ஆண்டி வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, சரியா? ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களே, வலிக்கல? இந்த சூடுக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் வேற, அது உருகிடுச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் காத்தாடு, சரியா? இப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது இந்த சைடு ஏறிச்சு நிக்கணும், சரியா? ஹalleluya சொல்லும் போது இந்த சைடு ஏறிச்சு நிக்கணும், நீங்க உட்கார்ந்துடணும், சரியா? உங்க பேக் எல்லாம் அப்படி வச்சிருங்க. அப்பா, முட்டு வலி கால் வலினாலும் கதை சொல்லக்கூடாது, கண்டிப்பா இதை செய்யணும். பிரீசியாக்கு அந்த பக்கம் வாங்க, பிளஸ் இப்படி வாங்க வாங்க, இந்த பக்கம் நீங்க ரீட் பண்ணுங்க. ஹalleluya என் குரூப், சரியா? ஓகே. Praise ye the Lord, hallelujah. சாமி அப்பா, அது praise the Lord முடிஞ்ச பிறகு hallelujah ஏற்றிக்கிறோம். நோ 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 நோ, ப்ளீஸ் சிட். என்னப்பா இது, இன்னும் அந்த மூடுக்கு வரல போல யாரும். அந்த மூடுக்கு வரும்போது முடிஞ்சிச்சு, ப்ரோக்ராம் போயிடுங்க. ஓகே, live with this minute. ஓகே, don't feel shy, don't feel bad, எல்லாத்தையும் மறந்துட்டு, சரியா? Praise ye the Lord, hallelujah, praise கர்த்தாவே. Sing hallelujah, we have to sit in instructions not right. நான் பேசுகிறது தங்களுக்கு புரிகிறதா? என்ன கன்னடா, தெலுங்கு, எல்லாம் தமிழ் தானே? கக்க போ மாதிரி இருக்கு. உட்காரு. இப்போ மாத்திரம் கரெக்டா சொல்லலைன்னா போற வரைக்கும் இதுதான், சரியா? முதல்ல நம்ம ஒரே மாதிரி இருந்து நிக்க மறந்துட்டோம், உட்கார மறந்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷனே மறந்துட்டோம், இல்ல? சரி, praise the Lord சொல்லும்போது once I will sing, then you will see when to stand up and when to sit. Okay? நீங்க தான் பண்ணணும். ஓகே, நான் praise the Lord சொல்லும்போது நீங்க praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, 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 praise the Lord.
Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Praise ye the Lord. Hallelujah. என்னப்பா எப்படி வந்து இப்படி ஆக்கிட்டீங்க? சரி, one more time. One more time. Okay? Okay. பரவாயில்லையா? சரி, இப்போ நீங்களும் கூட சேர்ந்து பாடணும். நான் மாத்திரம் பாடுனா அது ஒரு மாதிரியா இருக்கு. சரியா? So hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, 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 praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord. என்ன மாச்சி, சாம்பார் ரசம் குழம்பு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க ஃபோக்கஸ் காணோம். இப்போ பிரைஸ் இல்லடா ஹalleluya. ஆமாவா? ஐசலமா பிரியாணியா? Okay, go to Angel auntie, please come auntie.